ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇஓ எக்ஸாம் பற்றி நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். ஓகேவா, இந்த எக்ஸாம் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எவ்வளோ வேக்கன்சியில் வரப்போகுது, எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், டிஆர்பி தான் இந்த எக்ஸாமை வந்து நடத்த போகிறாங்க. ஓகேவா, டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த பிஇஓ எக்ஸாமை வந்து நடத்துவாங்க. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸாம் நடத்துவதற்கான அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 அதாவது இந்த வருஷத்துக்கான பிளானர் வந்து ரெடி பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் எக்ஸாமு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், 8ஆவதாக இருக்கு இல்லையா, ஓகேவா, பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாமு. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எவ்வளோ வேக்கன்சி, எப்போ எக்ஸாம். ஓகேவா, அப்போ பாருங்கள், இந்த பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படின்றது அவங்களுடைய பிளானரில் வந்து 8ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அப்போ இந்த மாதம் கடைசியில் என்ன பண்ணலாம், இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகலாம். எவ்வளோ சார் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 51 வேக்கன்சி வந்து இப்போதைக்கு அவங்க அந்த டென்டேட்டிவ் பிளானர் இருக்கு இல்லையா, அந்த பிளானரில் கொடுக்கப்பட்ட வேக்கன்சி 51. பட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த வேக்கன்சி என்ன பண்ணும், அதிகரிக்கும். ஓகேவா, அப்போ எப்போ எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நடக்கலாம். ஓகேவா, அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 மாதம், ஓகேவா, என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு 4 மாத கால அளவு வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ நவம்பரில் வந்தால் கூட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஓகேவா, ஒரு 3 மாதம் வந்து டைம் இருக்கும். அப்போ பாருங்கள், நவம்பரில் உங்களுக்கு, அதாவது இந்த மாத கடைசியில் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அவங்க முன்னாடி 51 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க, இப்போ அந்த வேக்கன்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் வேக்கன்சியும் கொடுத்துருவாங்க. அப்போ எப்போ சார் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026. ஓகேவா, அப்போ அவங்களுடைய பிளானரில் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரிசர்வேஷனு. ஓகேவா, குவாலிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இங்கே பாருங்கள், குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ஏஜ் வரைக்கும். ஓகேவா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி பேஸில் போகும்போது அது என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஓகேவா, அப்போ வந்து யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலேஜில் ஏதாவது நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா, யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேவா, இப்போ இது ரெண்டும், அதாவது ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிள். கீழே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, எல்லாமே கொடுத்துருக்காங்க, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, அப்போது ஒரு யூஜி முடிச்சிருக்கணும். ஓகேவா, எப்படி முடிச்சிருக்கணும், யூஜிசி இருக்கு இல்லையா, ஓகேவா, அவங்களுடைய அப்ரூவல் படி ஒரு யூஜியும் அதுக்கப்புறம் ஒரு பிஎட் டிகிரி முடித்தவர்கள் இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, பாருங்கள், ஓகே, இது வந்து என்னன்னா ஆக்சுவலி இது வந்து 2023 வெளியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனு, அதில் கொடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் 12th, யூஜியில் வந்து என்னென்ன வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷ்னல் இருக்கு இல்லையா அது. பிஎட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், ஓகேவா, ஆர் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகே, இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் உள்ளே வைக்கணும். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மனிதவள மேலாண்மை துறை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஜியோவில் சொல்லப்பட்ட அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்கணும். அதை பின்னாடி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு தமிழ் மீடியம் வாங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா,
அடுத்து பாருங்கள், எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஓகேவா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா ஃபீஸு. ஓகே, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம எழுதி ஆகணும். OMR பேஸ்டு எக்ஸாம் ஓகேவா அது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு 40% மினிமம் மார்க், அதில் கேட்கக்கூடிய கொஷனுக்கு ஒரு 40% மினிமம் மார்க்கு 10th குவாலிஃபிகேஷன் ஓகேவா. 10th ஸ்டாண்டர்ட் அளவில் தான் அந்த கொஷின் அப்படின்றது இருக்கும். இங்கே பார்த்துடலாம், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஓகேவா. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 30 ஓகேவா. எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா 30 மணி நேரம், அதாவது 30 மினிட்ஸ் ஓகேவா. 30 மினிட்ஸு 30 கொஷின்னு. எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க் ஓகேவா. இதில் 40% மார்க் வந்து நீங்கள் வாங்கணும். அப்போ எலிஜிபிள் வந்து 20 மார்க் ஓகேவா. இப்போ நீங்கள் 50, அதாவது 30 கொஷினுக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, 30 நிமிஷம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க, 50 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின் எழுத போகிறீங்க. அப்போ அதில் மினிமம் நீங்கள் எவ்வளோ வந்து எடுக்கணும், 100க்கு 40% எடுக்கணும். அந்த 40% எவ்வளோ அப்படின்னா 20 மார்க் ஓகேவா. அது எடுத்தால் தான் அடுத்த மெயின் பேப்பர் அவங்க என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. அடுத்து பாருங்கள், பார்ட் பி மெயின் சப்ஜெக்ட். இதுதான் உங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறதுக்கான கட் ஆஃபில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஓகேவா. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், ஜென்ரல் பேப்பரு ஓகேவா. அதில் தமிழ், இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாம் சேர்த்து ஒரு ஓகே மார்க்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 110. ஜென்ரல் நாலேஜ் ஜிகேல ஒரு 10, எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் ஒரு 30. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் ஓகேவா. 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டைம் கொடுப்பாங்க ஓகே. மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா நம்ம டாப்பில் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும். ஓகே, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டன் எக்ஸாமினேஷனு, அதில் வர கட் ஆஃப் வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க ஓகேவா. ஓகே ஓகே, நான் இப்போ எதுக்காக அப்படின்னா, இது 2023 நோட்டிஃபிகேஷனு. சும்மா உங்களுக்கு வந்து என்னென்னா, எப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா நவம்பரில் வரப்போகுது. 51 வேக்கன்சி. மார்ச் 2026 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் ஓகேவா. ஓகே, இது பார்த்துக்கோங்க.